கீழக்கரையில் மக்களுடன் முதல்வர் முகாமை புறக்கணித்த மக்கள். ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தனியார் பள்ளி வளாகத்தில் நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்டம் முகாம் கீழக்கரை நகராட்சியில் உள்ள வார்டு எண் 8, 14, 15, 16, 17 மற்றும் 18 பகுதிகளுக்குட்பட்ட பொதுமக்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளனர். நகராட்சி சார்பாக எந்த ஒரு திட்டமும் முறையாக செயல்படுத்துவது இல்லை என்றும் திட்டங்களை முறையாக மக்களிடம் எடுத்து செல்வதில்லை என்றும் பொதுமக்களிடையே குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. மேலும் திராவிட மாடல் ஆட்சியில் திராவிட மாடல் கட்சியினரே இரு தரப்பினரும் இருந்து கொண்டு அவர்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்வதில் காட்டும் கவனத்தை பொதுமக்களுக்கு முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள சிறப்பு திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதில்லை, கவனம் செலுத்துவதில்லை என்று குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. மேலும் முகாமில் 13 அரசு துறைகள் கலந்து கொண்டாலும் அரசு அதிகாரிகள் மட்டுமே இருந்தார்கள் என்பது வேதனையான ஒன்று. குறிப்பாக வருவாய்த்துறை சார்பாக கீழக்கரை வட்டாட்சியர் பழனிக்குமார் கலந்து கொண்டு வருவாய்த்துறை சார்ந்த மனுக்களை பொதுமக்களிடம் பெற்று உடனடியாக தீர்வு கண்டது மட்டுமே சிறப்பான விஷயம் ஆகும். மக்களுடன் முதல்வர் திட்டம் நல்ல ஒரு அருமையான திட்டம், முதலமைச்சருடைய திட்டம். ஏற்கனவே மழை பேரிடர்னால நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தது. இப்போ நம்ம 17 வார்டு 13, 14, 15, 16, 17, 18க்கான இங்கே அமைதியாக பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடக்குது. ஆனால் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இன்றி நடக்கிற மாதிரி தெரியுது. நேற்று ஒரு நாள் தான் அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஆனால் இது சரியான முறையில் கையாண்டு இருந்தால் மக்கள் அதிகமாக வந்திருப்பாங்க. இப்போ நிறைய பேருக்கு தெரியாதனால நானுமே இந்த வார்டுடைய சேர்ந்தேன், எனக்கே தெரியலை இது. அப்படி இருக்கும் பட்சத்தில் சரியான ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைன்னு இதை சொல்ல முடியும். அதனால் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து வார்டாவது ஒரு வாரத்துக்கு முன்பாகவாவது சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் மக்களின் முதல்வர் இது சரியான ஒரு மக்களுக்கு போய் சேர்ந்துருக்குது. பேர் அகமது ஹுசைன், கீழக்கரை.